பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜூடித். நான் வந்து பள்ளிக்கரணையிலேருந்து வரேன். ஃபெப்ரவரியில் வந்து ஆல்ரெடி சாட்சி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து என்னோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கர்த்தர் எப்படி ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சாருன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ஒரு வாட்டி அங்கிள் கிட்ட ப்ரே பண்ணும்போது நான் படிக்கிறதுல போகலாமா இல்லை வேலையை தேடணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்போ அங்கிள் மூலயமா வந்து கர்த்தர் சொன்னார், நீ ஒரு வேலையை தாமதிக்காம தேடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே போல் நான் வந்து சும்மா லாயலா காலேஜில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அப்போது எந்த இன்டர்வியூ எந்த ஓப்பனிங்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்ளை பண்ணி 2 months ஆச்சு. ஆனால் வந்து எதுவுமே நடக்கலை. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் ஒரு ஓப்பனிங் வந்து நான் செலக்ட் ஆனேன். ஆனால் அப்போ செலக்ட் ஆகும்போது வந்து ஒரு கான்ட்ராக்டர்ன்ற ஒரு பொசிஷனில் தான் இருந்தேன். ஸோ எப்படின்னா எப்போ வேணால் எடுத்துருவாங்க. ஸோ நிறையா ப்ரிவிலேஜஸ் அந்த கான்ட்ராக்டில் இருந்தனால எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அங்கிள் கிட்ட வந்து அன்னைக்கு சாட்சி சொல்லிட்டு ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அங்கிள் சொன்னாங்க, பயப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான போர்டு இன்டர்வியூ அப்படின்னு வந்தது. அதில் ஒரு 7-8 பேர் வச்சு பெர்மனெண்ட்டான ஒரு பொசிஷனுக்காக, ஸோ முன்னாடி நான் கான்ட்ராக்டில் தான் இருந்தேன், ஒரு பெர்மனெண்ட்டான பொசிஷனுக்காக அதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. நான் நல்லா பண்ணேன். அந்த இடத்துல காடோட ப்ரெசன்ஸும் என் கூட இருந்தது. ஆனால் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து இன்னொருத்தவங்களை தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ நான் செலக்ட் ஆகலை அந்த இடத்துல. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அப்படி ஒரு பொசிஷன் இருக்குது, ஆனால் வந்து நாங்கள் வந்து நான் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஆனால் ஷுவராக சொல்ல முடியாது உங்களுக்கு தான் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து கொடுத்தாலும் பெர்மனெண்ட்டான ஒரு பொசிஷன் கிடைக்கும், உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ இது முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு என்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோட ஐடி கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப சோர்வாக வந்திருந்தேன் அன்னைக்கு. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான வழியை திறந்தாரு, ஆனால் எதுவுமே வாய்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு கால் பண்ணி, உன்னோட கான்ட்ராக்ட் வந்து உன்னை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் நான் என்னோட ஐடி கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஒரு இடத்துலையும் கைவிடவே மாட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அன்றைக்கி நைட்டே எனக்கு பேசி திருப்பி கான்ட்ராக்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 1 மாதம் கழித்து எனக்கு வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களை வந்து நாங்கள் போர்ட்லேருந்தே பெர்மனெண்ட்டாகவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு என்னடா அது, ஆல்ரெடி கான்ட்ராக்ட்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டரே. 1 மாதம் கழித்து சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ அந்த பேனல்லேருந்தே உன்னை யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி நீ செலக்ட் ஆகிட்ட. அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சோல, அவங்க இல்லவே இல்லை. ஸோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவரோட பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறதா இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல கர்த்தரை நான் கனப்படுத்தி ஒரு பெர்மனெண்ட்டான பொசிஷனில் இப்போ இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரோம். ஒரு சிறிய வில்லேஜ் தான் எங்கள் வீடு. எங்களுக்கு 10 வருடமாக குழந்தை இல்லை. எங்கெங்கேயோ போனோம், எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். ஐயாவை பார்க்கணும் ரொம்ப பிரியம். ஆனால் டிவியில் பார்த்துன்னே இருப்பாங்க. எங்கள் பிரதர் மூலியமாக ஒருத்தர் வந்து சொன்னார், நீ ஐயா கிட்டே போங்க, விசுவாசமாக போங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2021 ஐயா வந்து ஒரு சபை வந்து திருப்புழாக்கு வந்தார். பாப்பாஞ்சத்துன்னு ஒரு வில்லேஜில், பூந்தமல்லி பக்கத்தில். அங்கே போய் நானும் என் மனைவி 2 பேரும் போய் ஜெபம் பண்ணோம். கை வச்சு ஜெபம் பண்ணார். அப்பயே அந்த பெரிய கட்டுலாம் உடஞ்சிது. அப்பயே எங்கள் மனைவி வந்து உணர்ந்தாங்க. அது ஜெபம் பண்ணிட்டு போக பிறகு ஒரு 3 மாதம் வச்சு அவங்க கருத்தரிச்சாங்க. என் தேவன் ஐயா மூலியமாக அதிசயம் செய்தார். அதுக்காக அவர் பேரும் அதிசயநாதன் தான் பேர் வச்சிருக்கிறேன். கோடானு கோடி நன்றி. மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார்.
நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். உங்க முன்னால போவார். வாழ முடியாதபடி காணப்படுகிற தடை, முன்னேற முடியாதபடி காணப்படுகிற தடை, படிக்க முடியாதபடி காணப்படுகிற தடை, வேலை செய்ய முடியாதபடி காணப்படுகிற தடை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் அந்த உடன்பாடு என்கிற அந்த ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு காணப்படுகிற தடை, எல்லா தடைகளையும் உடைக்கும்படி உங்கள் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அப்படின்னா உங்கள் கழுத்தில் இருக்கிற தடை என்கிற நுகத்தை எடுத்து முறிச்சு போட்டு தடைகளை உடைக்கிற ஆண்டவர், நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் போய் வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்படின்னா எதெல்லாம் கடக்க முடியலையோ கர்த்தர் சொல்லுகிறார், அதை கடத்தி கொண்டு அப்புறம் விடுவார். இதை கடந்து போக முடியலை அப்படின்னு நீ கண்ணீரோடு நின்னா ஆண்டவர் அதை கடத்தி அங்கே கொண்டு போய் விடுவார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போக முடியாதபடிக்கு 40 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தாங்க. கடைசியாக ஒரு ஜெரிகோ நிற்குது. கடந்து கானானுக்குள்ளால போக முடியலை. பயங்கர தடையாக இருந்தது அந்த எரிகோ மதில் சுவர். அந்த நேரத்தில் ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி எக்காலங்களை ஊதின பொழுது ஆலங்கங்கள் இடிந்து விழுந்தது. அவர்கள் முன்னே போய் தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. துதிக்கும் போது தடைகளை உடைக்கிற ஆண்டவர், துதிகளின் மத்தியிலே இறங்கி வருகிற ஆண்டவர் அங்கே வர்றார். அதுதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது புலம்புவதற்கு பதிலாக துதிக்க ஆரம்பியுங்கள். ஏன்னா அந்த கஷ்டத்தின் மத்தியிலே உனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் வந்து இறங்கி நின்று உனக்கு உதவி செய்வதற்கு அவர் வரணும். அவரை வரவழைக்கிறதுக்கு பெஸ்ட் வே என்ன அப்படின்னாச்சுன்னா துதிச்சா போதும். துதிகளின் மத்தியில் ஆண்டவர் வருவார். நீ நடுக்கடலில் நின்று துதிச்சாலும் வருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ரோட்டில் நின்று துதிச்சாலும் வருவார். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? அன்றைக்கு மீனின் வயிற்றுக்குள்ளால் இருக்கிற யோனா நடுக்கடலில் ஆண்டவரை துதிச்சதுக்கு பிறகுதான் அவனுக்கு விடிவு காலம் பிறந்தது. ஹல்லேலூயா. அழகா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவன் நடுக்கடல்ல மீனின் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் ஆண்டவர் நடுக்கடல்ல இறங்கி வந்து மீனுக்கு ஒரு ஆர்டர் போடுறார், கட்டளை போடுறார். என்னன்னா, இவனை சேஃபாக கொண்டு போய் லேண்டில் கக்கிட்டு வந்துருன்ட்டார். ஹல்லேலூயா. நம்ம பாஷையில் சொன்னால் சேஃபாக லேண்டில் கொண்டு போய் லேண்ட் பண்ணிட்டு வந்துருன்னு அர்த்தம். ஆமேன். இவனை அங்கேயே ஆண்டவர் வாயை திறந்து, அந்த மீனுக வாயை திறந்து இப்போ ஓப்பன் பண்ணி இவனை விட்டுட்டான்னா அவன் வந்து கரை சேர முடியாது, கடந்து வர முடியாது. கடந்து போக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆமாம், கடந்து வந்துவிட மாட்டான். இன்னொரு திமிங்கலத்துக்கு வாயில் மாட்டியிருப்பான், இல்லைன்னா பயத்திலே செத்துருப்பான், நீந்த முடியாமல் மூழ்கி போயிருப்பான். அதனால் ஆண்டவர் சொன்னார், உள்ளே இருந்து தூச்ச உடனே சொன்னார், இவன் அழிக்கப்படக்கூடாது, இவன் வாழணும், இவன் தப்பு பண்ணது உண்மைதான், தேவத்திட்டத்துக்கு புறம்பாக வந்தது உண்மைதான், ஆனாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். மீனே போ, நேராக போய் சேஃபாக கரையில் கொண்டு போய் இவனை லேண்ட் பண்ணிவிட்டு கக்கிட்டு வந்துடு. ஹல்லேலூயா. மீனின் வாய்க்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அதுக்கு முன்னால் நடந்தது என்ன தெரியுமா? துதி. ஆமீன். மீனின் வயிற்றிலே இருந்து அவன் துதிச்சானா. அப்படின்னா கடலுக்கு நடுவில், அதுவும் ஒரு திமிங்கலத்துக்கு வாய்க்குள்ள 3 நாள் கஷ்டப்பட்டான். யோசித்து பாருங்க. இந்த திமிங்கலம் வாயை மூடிடுச்சு. அது தன்னுடைய வாயால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சி குடிச்சிட்டு அப்படியே நடுக்கடலுக்கு போயிட்டு, இவனுக்கு ஆக்சிஜன் எங்கேருந்து போயிருக்கும்? யாராவது யோசித்து பார்த்தீங்களா? நான் இதுக்கு எங்கே ஆண்டவரே இதுக்கு விளக்கம் இருக்குன்னு தேடினேன். உள்ளுக்குள்ளே இருக்கும்போது இந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்திருக்கான். ஒரு மனுஷன் 3 நிமிஷம் கூட மூச்சு விடாமல் இருக்க முடியாது, செத்து போயிடுவான். அப்போ அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தால் அவன் மூச்சு முட்டியே செத்துருக்கணும். மீனுக்கு வயிற்றுக்குள்ளே மூச்சு முட்டி செத்துருக்கணும். எப்படி ஆண்டவரே இவன் உயிரோடு இருந்தான்? இதுக்கு எங்கேயாவது ஒரு ஆன்சர் இருக்கான்னு தேடினேன். அப்போ தான் பைபிளில் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சேன். ஆண்டவரே, என் உள்மூச்சு வாங்கும்போது என் உயிர் உங்கள் கையில் இருக்கு. அப்படின்னா மீனுக்கு வாய்க்குள்ளே அவன் இருக்கும்போது உள்மூச்சு வாங்கிறதும் மூச்சு விடுறதும், உள்மூச்சு வாங்கிறதும் மூச்சு விடுகிறதும் 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ளே அவனுடைய உயிரை மூச்சு விட்டு மூச்சு வாங்க ஆண்டவருடைய கை அவனுக்கு ஹார்ட் பம்ப் பண்ணுற மாதிரி 3 நாள் காப்பாற்றிட்டு இருந்தான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எப்போ உடையனா? துதிக்கும் போது உடையும். துதிகளின் மத்தியில் ஆண்டவர் வருவார்.
அன்னைக்கு ஜெரிகோ இடிஞ்சு விழுந்ததுனால தான் அவங்க கானானுக்குள்ளே போய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை சுதந்திரித்தாங்க. இன்னைக்கு துதிக்கிற வாய்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு, துதிக்கிற நாவுகள். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது வாழ்க்கையில் முன்னேறி ராஜ மேன்மை அடைந்ததனுடைய ரகசியம் அவன் துதிச்சு 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 ஆண்டவரை மயக்கி வச்சிருந்தான். இன்னைக்கு ஆண்டவரை கவர்ந்து இருக்கிற ஒரு நல்ல மயக்கி வைக்கிற ஒரே ஆயுதம் என்னன்னா துதி. அவர் துதிகளின் மத்தியில் வருகிறவர். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் தாவீது கேட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இன்றைக்கி நம்ம உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், அது வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு 5 தோப்பு வேணும் ஆண்டவரே, ஒரு 5 ஏக்கரில் நிலம் வேணும் ஆண்டவரே, வயல் வேணும், என் வயலில் தான் நான் நெல்லை போட்டு விதைச்சி அறுத்து கொண்டு வந்து சாப்பிட்றேன் ஆண்டவரே, எல்லாம் கேட்போம். ஆனால் தாவீது அப்படி கேட்கல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யாராவது இப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? இல்லைன்னா இன்னையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிக்க. நான் என்ன பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமாய், அப்படின்னா ரொம்ப பிடிச்சதுமாய் இருக்கிறது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுக்கன்னு கேட்டால் ஆண்டவர் சொன்னார், என்ன பிரியப்படுத்தணும்னு நினைச்சிரியா? அப்படின்னா என்னை துதிச்சுக்கிட்டே இருடான்னா. அதனால தான் அவன் பாடல்களையும் எழுதுகிறான், இசைக்கருவிகளையும் வாசிக்கிறான், நல்லா பாடுகிறான், நடனமாடி ஆண்டவரை துதிக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள் வந்தது, எல்லா தடைகளையும் துதிச்சு 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 ஜெயிச்சவன் தான் தாவீது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல், தடைகளை நீக்கி போடுகிறவர் இதோ உங்களுக்கு முன்பாக போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போக பண்ணுவார். எதெல்லாம் கடக்க முடியலையோ, அது யோர்தானா இருந்தாலும் சரி, ஜெரிகோவா இருந்தாலும் சரி, செங்கடலாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தாண்டி உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல அங்கே ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. தடை என்கிற நுகத்தை முறிக்க துதி என்கிற ஆயுதத்தை இன்னைக்கு எடுத்துங்க. எல்லா தடைகள் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. மகிமையான நல் விசேஷங்கள் குடும்பத்தில் பேசப்படும், நடத்தப்படும், நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஏசாயா 25:8 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு, இனி பூமியில் அவர்கள் வாழ்க்கையில இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாகிய விழுங்குற கர்த்தர், அந்த தேவனாகிய கர்த்தர் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து. இன்னைக்கு யார் யாரெல்லாம் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களோ எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை ஆண்டவர் தொடச்சி, உங்களுடைய நிந்தை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த நிந்தை, அவமானத்தை ஆண்டவர் முற்றிலும் மாற்றி போடுவேன்னு சொல்லி கர்த்தரே இதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதன் நிமித்தம் உங்களுக்கு நிந்தை, எதன் நிமித்தம் அவமானம்? கடனால் சிலருக்கு நிந்தை வருகிறது, சிலருக்கு காலகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கலைன்றதுனால நிந்தை வருகிறது. சிலர் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் செய்த சில தவறுகள் அவர்களுக்கு நிந்தையை கொண்டு வருகிறது. இல்லைன்னாச்சுன்னா பிள்ளைகள் ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டான், பேப்பரில் எல்லாம் போட்டு, அது அவங்க குடும்பத்திற்கே ஒரு பெரிய நிந்தையாக இருக்கலாம். எப்படின்னு நிறைய காரியங்கள் நிமித்தம் குடும்பத்தில் நிந்தை இருக்கலாம். இல்லை ஆசீர்வாதமான ஒரு குழந்தை இல்லாததுனால ஒரு நிந்தை இருக்கலாம். எந்த நிந்தையாக இருந்தாலும் சரி, அந்த நிந்தை என்னன்றது உன் கண்களிலிருந்து வழிகிற கண்ணீரில் தெரியும். நீங்கள் எல்லாம் கண்ணீரை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் யூரியா, உப்பு, அது இதுதான் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த கண்ணீருக்குள்ளால இருக்கிற உன் வேதனையை எடுத்துக்கொள்ளுகிறார். பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், அந்த அலைச்சல்கள் நிமித்தம் நான் வடிக்கிற கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறேன், அதற்கு கணக்கு உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. பைபிளை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காமலே கண்ணீர் விட்ட உடனே அந்த கண்ணீருக்குள் இருக்கிற விண்ணப்பத்தை கேட்டு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த கண்ணீருக்குள்ளே புதைந்து கிடக்கிற வேதனை என்ன, நிந்தை என்ன, அவமானம் என்ன, அதை ஆண்டவர் பார்த்து அதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன்னா, சின்ன குழந்தைய வச்சிருக்கிற தாய்மார்கள்
பிள்ளை பசி எடுத்துன்னா என்ன பண்ணோம்? அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை அழுத உடனே இந்த தாய்க்கு தெரியும் என் பிள்ளைக்கு பசி எடுத்துருச்சு. அழுகையை வச்சு அந்த பிள்ளையுடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீரை வச்சு கரெக்டாக இந்த பிள்ளைக்கு பசி எடுக்குதா, இல்லை வயிறு வலிக்குதா, கிரேப் வாட்டர் கொடுக்கணுமா, காதுக்குள்ளே ஏதாவது பூச்சி போயிடுச்சா, கரெக்டாக அந்த தாய் கண்டுபிடிப்பான். ஆனால் அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியலை. ஒரு தாயே தன் பிள்ளையுடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீரை கண்டு, அழுகையை கண்டு, பிள்ளைக்கு கிரேப் வாட்டர் கொடுக்கணுமா, பால் கொடுக்கணுமா, இல்லைன்னா காதில் பூச்சி போயிடுச்சா, எறும்பு போயிடுச்சா, உள்ள உப்பு தண்ணி ஊற்றணுமா, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுவாளே. ஆனால் நீ வடிக்கிற கண்ணீரில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்கள் ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் தானே உன்னை கருவில் போட்டவர், கருவில் சுமந்தவர், கருவை உருவாக்கினவர், உன்னை தாயின் கற்பத்தில் போட்டவர் அவர் தானே. அவருக்கு தெரியாதா? அதை சுமந்த தாய்க்கே தெரியும்னா அந்த கருவை உள்ள போட்ட விதையை போட்ட என் ஆண்டவருக்கு தெரியாதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, உன் கண்ணில் இருந்து வடிகிற கண்ணீரனுடைய பின்னணி என்ன? அன்னைக்கு அன்னாள் தெய்வ சமூகத்தில் வந்தா, ரொம்ப நேரம் அழுதா. நல்லா கவனிங்க, பைபிளில் இப்படியே போட்டிருக்கு, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதாள். காரணம் நிந்தை. அவளுடைய சகோதரியாகிய பெனின்னாள் அவளை வந்து அற்பமாக பேசி, மனம் குத்தி 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 பேசி, வேதத்தில் ஒரு பதம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனமடிவடையும்படி பேசினாள். அப்படின்னா மனசு வேதனைப்படும்படி குத்தி குத்தி பேசிட்டு இருந்தாளாம். அந்த அவமானம் தாங்க முடியாமல் நேர ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து மனம் கசந்து அழுதாள். இப்போ ஒருத்தி வந்து ஒன்னில் ஜெபம் பண்ணோம், இவ வந்து மனம் கசந்து அழுதுடா, உதடுகள் மாத்திரம் அசைந்தது, வார்த்தை வெளியே வரவில்லைன்னு பைபிளில் எழுதியிருக்கு. அப்படின்னா படப்படன்னு அடிக்குது, உடதடு மட்டும் அடிக்குது, வார்த்தை வரல, ஆனால் கண்ணீர் வருது. அந்த கண்ணீருக்குள்ளே என்ன தேவைன்றதை ஆண்டவர் அறிந்தார். ஊழியக்காரனால் அதை புரிஞ்சிக்க முடியல. ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு, இப்போ பேசவே மாட்டேன்றா, எதுவும் பேசல, உதடு மட்டும் அசைது, கண்ணீர் மட்டும் வருது, இவன் மதுபானத்தை குடிச்சிட்டு வந்துட்டான்னு ஊழியக்காரன் நினைக்கிறான். அவனுடைய கண்களிலே இவளுடைய வார்த்தை வராமல் உதடு மாத்திரம் அசைற பார்த்து, ஏதோ தண்ணி நீ அடிச்சுட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டியான்னு கேட்கவே கேட்டார். அவள் சொன்னாள், அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, மன கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், மன அழுத்தத்தில் வந்திருக்கிறேன், என் மனசில் இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் கண்ணீரால் கொட்டி தீர்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னான். என் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கண்ணீர் மூலமாக ஊற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். என்ன நடந்துச்சு தெரியுமா? சில நாள் சென்ற போது அந்நாள் கர்ப்பவதியானாள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சில நாட்களுக்குள்ளே அடைக்கப்பட்ட உன் கற்பத்தை கர்த்தர் திறப்பார். அன்னாளுடைய நிந்தையை புரட்டி போட்டார், ராகேலுடைய நிந்தையை புரட்டி போட்டார், சாராளுடைய நிந்தையை புரட்டி போட்டார், எலிசபெத்துடைய நிந்தையை புரட்டி போட்டார், மனோவாவுடைய மனைவியுடைய நிந்தை, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேருடைய நிந்தையை புரட்டி போட்ட ஆண்டவர் இன்றைக்கு நிந்தை என்கிற நுகத்தை உன்னை விட்டு அப்புறப்படுத்தி உனக்கு தெய்வீக பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. மத்தேயு 4:23 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இயேசுவாமி கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து சகல வியாதியோடும் நோய்களோடும் வந்தவர்களுடைய நோய்களை நீக்கி, நோய் என்கிற நுகத்தை நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன வியாதி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த நோய் வரணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது, இந்த நோய் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கை காலை இழக்க பண்ணிடும், செயல் இழக்க பண்ணிடும், அவங்கள அழிச்சிரும், கொன்னுரும். சிலர் சொல்லுவாங்க, இந்த வியாதிக்கு ஆயுஸ் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும், இந்த வியாதி வந்ததுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. யாராலையும் காப்பாற்ற முடியாது, உண்மைதான். ஆனால் ஆண்டவரால் காப்பாற்ற முடியும். அவர் செத்துப்போன சடலங்களுக்கே உயிர் கொடுக்கிற ஆண்டவர். 2000 வருஷங்களுக்கு முன்பாக வியாதியோடு சுற்றி வந்த அத்தனை பேருடைய நோய்களை நீக்கி சொஸ்தப்படுத்தின ஆண்டவர்.
செத்து அடக்கம் பண்ணி 4 நாளைக்கு பிறகு கல்லறைக்குள்ளே இருந்தவனை உயிரோட கொண்டு வந்து விடுதலையாக்கி அனுப்பினவர் நம்முடைய ஆண்டவர். மரண கட்டுகளை எல்லாம் நீக்கி தகர்த்தெறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். யாரால குணப்படுத்த முடியலைன்னாலும் ஆண்டவரால் குணப்படுத்த முடியும். இதை டாக்டரே சொல்றாங்க. இன்னைக்கு உன்னுடைய நிந்தையை ஆண்டவர் புரட்டி போடுவார். சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் மாற்றுவார். அது கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, கேன்சராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எப்பேற்பட்ட கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, அவர் சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம்? இல்லை, விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824
855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.